ரவி மோகன் வந்து இப்போ வேற ஒரு அவதாரத்தில் ஜெயம் ரவியா இருக்கிறப்ப ஹீரோவாக இருந்தார். அதில் பாருங்க கொடுமையை. ஜெயம் ரவியா இருக்கிறப்ப ஹீரோவாக இருந்தார். ரவி மோகனாக இருக்கிற வில்லன் ஆகிட்டார். கண்டிப்பாக பேர் மாத்திரம் வளர்ச்சி தான் அடையணும், டவுனில் தான் போயிருக்கு. பட் அப்படி கிடையாது. அந்த படத்தில் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். கதைக்கு மெயின் ட்விஸ்டே அதுதான். படம் வர்றப்ப பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு காட்சி, கதை, ஒரு கேரக்டர் அது. அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே பண்ணுவோம், தொடர்ந்து தோல்வியாக இருக்குது, ஒரு வெற்றி படத்தில் இருப்போம் அப்படின்னு ஒத்துருக்காரு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க சார், ஏன்னா இதில் வந்து நேரடியாக 2 பேரும் மோதுற காட்சிகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்கல்ல, அப்போ உண்மையிலே அப்படி தான் இருக்குமா? இல்லை இருக்கும், ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அதான் இப்போ ஒரு படம் வந்துட்டு ஒரு ஹீரோ 2-3 படங்கள் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த இமேஜ் போயிரும்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெர்சனலாக நான் சொல்ல வேண்டியது ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹீரோவாக நம்ம 20 வருஷம் 25 வருஷமாக அவரை பார்த்துட்டோம் ஜெயம் படத்துலேருந்து. திடீர்னு சடனாக வந்து ஒரு யங் ஹீரோவோட வில்லனா பண்ணுறது வந்து அவரோட இமேஜ் போயிடும். யார் கன்வின்ஸ் பண்ணாங்க, என்ன காரணம், எதுவும் அழுத்தமானு தெரியல, ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. முதல்ல ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சில பேர் போய் திருப்பி பேசி அதை கம்பல் பண்ணி அவங்க ஒத்துக்க வச்சிருக்காங்க. எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்காக ஒத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க.